பேட் கேர்ள் பட டீசரை நீக்க கோரிய வழக்கில் மத்திய அரசு கூகுள் நிறுவனம் பதிலளிக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வெங்கடேஷ், ரமேஷ்குமார், ராம்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில் சிறுவர் சிறுமி ஆபாசமாக இருப்பது போன்ற காட்சிகள் உள்ள பேட் கேர்ள் டீசரை சமூக ஊடகங்களில் இருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தமிழக காவல்துறை, மத்திய அரசு, கூகுள் நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. தமிழையும் பிற மொழிகளையும் அழிப்பதுதான் பாஜகவின் ரகசிய திட்டம் என்றும் அதை வெளிப்படையாக எதிர்க்கும் வலிமை கொண்டதுதான் திராவிட இயக்கம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள மடலில், ஒவ்வொரு மொழிக்கும் தேவையான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதுதான் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு மிகுந்த பயனளிக்கும். அதற்கு பதிலாக ஒவ்வொரு மொழியையும் மாணவர்களிடம் திணிக்க முயற்சிப்பது அவர்களுக்கு சுமையாகவே அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அறிவியலை புறக்கணிக்கும் கட்சியான பாஜகவும் அதன் நிர்வாகிகளும் மொழி திணிப்பை கட்டாயமாக்குவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.